Hi, hello, welcome back to Chefmurugan'srecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு அருமையான டிஷ் தாங்க பார்க்க போறோம். சோ அது என்னங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ தொடர்ந்து ஆதரவு தர எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள் பல. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சிக்கன் சமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வந்து ஒரு இஞ்சி, ஒரு 10 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கேஷ்யூ நட். இது எல்லாத்தையும் போட்டு வந்து நம்ம அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறத வந்துட்டு ஸோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு இலை, 2 கிராம்பு. ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம். அந்த ஒரு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டு நம்ம சேர்த்து நம்ம வதக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பீஸ் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இது கூடயே சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் மாதிரி வந்து வரும் இல்லையா, ஒரு ப்ரௌன் அந்த அது வரையும் வதக்கணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரேவி நல்லா வரும். ஸோ நமக்கு எதிர்பார்த்தாலும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 300 கிராம் எலும்போட்ட சிக்கன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வெங்காயத்தை அதாவது சிக்கனை வந்து அந்த ஆயிலே திருப்பி விட்டு அதுவும் குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொஞ்சமாக அதாவது 1/4 டேபிள் ஒரு சிட்டிகை அளவு வந்துட்டு மஞ்சத்தூளும் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் சால்ட்டும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து சிக்கனுக்கும் அந்த மஞ்சத்தூள் உப்பும் இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்காக வந்து ஒரு ஆஃப் போர்ஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்ம ஃபினிஷிங்கில் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள். ஸோ இது ரெண்டையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் இதில். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாகவே பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு உடனே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ மல்லித்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம். இந்த கரம் மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ஒரு 2 நிமிஷம் திருப்பி விட்டுட்டு மசாலா நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ்ட் வந்துட்டு ரொம்பையும் டைட்டாக இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லூஸ் இருந்தால் தான் அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு இது கிடைக்கும், ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜூஸி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுலில் இன்னும் ஒரு 1/2 பவுல் தண்ணி பிடிச்சி இதில் ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா குக் பண்ணலாம். இப்போது ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு லூஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த லூஸ் அளவு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபயரை ஹையை ஏற்றி விட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்தில் வந்து சிக்கன் வெந்துடும். இந்த போனுங்கிறதுனால வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கூட விட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க கலருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சிக்கனோட அந்த ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் ஷேட் மாறி இருக்கு இல்லைங்களா, இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரை வரும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரை பொசிஷன் வரும்போது வந்துட்டு அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம. ஸோ இந்த லெமன் சேர்த்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த சிக்கன் கிரேவி அந்த எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து கலந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு இது இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ருசியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சமைச்சு முடிச்சு இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன் வந்து நியர்பை நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகா என்ன காரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மற்றபடிக்கு எந்த ஸ்பைசஸ் கிடையாது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஆதரவு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.